அமெரிக்க வெளியுறவுத்துறை அரசியலில் ட்ரிகர் பட்டன் என பிரபலமாக அழைக்கப்படும் முக்கியமான நடவடிக்கை ஒன்றை அதிபர் ட்ரம்ப் எடுக்க முடிவு செய்துள்ளார். அதன்படி நூறாயிரக்கணக்கான கியூபா, நிகரகுவா, ஹைட்டி மற்றும் வெனிசுலா நாட்டிற்கான சட்ட பாதுகாப்பை ரத்து செய்ய போவதாக டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அவர்களை அந்த நாட்டை சேர்ந்தவர்களை 1 மாதத்தில் நாடு கடத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அக்டோபர் 2022ஆம் ஆண்டு கணக்குப்படி அமெரிக்காவில் வசித்து வரும் இந்த 4 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 5,32,000 பேருக்கு இந்த உத்தரவு பொருந்தும். அவர்கள் 30 நாட்கள் மட்டுமே அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களை வெளியேற்றும் விதமாகத்தான் ட்ரிகர் பட்டனை அழுத்த ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் என கூறப்படுகிறது. இவர்களின் சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும். அதாவது அவர்களுக்கு அமெரிக்காவில் என்ன கொடுமை நடந்தாலும் அவர்கள் வழக்கு போட முடியாது. அவர்களை போலீஸோ கோர்ட்டோ பாதுகாக்காது. இதனையடுத்து அவர்களை 1 மாதத்தில் நாடு கடத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் ஆவணமற்ற மற்றும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை மட்டுமே குறிவைக்கிறது. முந்தைய ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அடுத்த புதிய கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் வெளியேற்றப்படுவார்கள். இதற்காக போர் விமானம், பயணிகள் விமானம் என்று 2ம் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் டெக்சாஸின் எல்பாசோ மற்றும் கலிபோர்னியாவின் சாண்டியாகோவிலிருந்து 5,000க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்படுவார்கள் என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. இதுவரை ராணுவ விமானங்கள் மூலம் குவாத்தமாலா, பெரு மற்றும் ஹோண்டுராஸ் ஆகிய நாடுகளுக்கு மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். இப்போது இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர். அமெரிக்காவிலிருந்து வெளிநாட்டினரை ராணுவ விமானத்தில் நாடு கடத்தும் முடிவை ட்ரம்ப் கைவிட்டுள்ளாராம். இதற்காக சாதாரண விமானம், அதாவது பயணிகள் விமானத்தை பயன்படுத்த ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து ராணுவ விமானத்தில் ஒருவரை நாடு கடத்த குறைந்தபட்சம் $4,675 செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு வணிக விமானத்தில் முதல் வகுப்பு டிக்கெட்டின் விலையை விட 5 மடங்கு அதிகம். ICE வகை விமானங்களை நாடு கடத்த பயன்படுத்தினால் மிகவும் மலிவு விலையில், அதாவது ஒரு நபருக்கு $55,000 என்ற செலவுதான் ஆகும். ஆனால் சாதாரண விமானத்தில் நாடு கடத்தி அது விபத்துக்குள்ளானால் அது 2 நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையாக மாறும். வேறு நாட்டு குடிமகனை கொன்றதாக மாறிவிடும். இதை தடுக்கவே C-17 போர் விமானத்தை ட்ரம்ப் பயன்படுத்துகிறார். நாடு கடத்தல் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் C-17 போக்குவரத்து விமானத்தை இயக்க 1 மணி நேரத்துக்கு $28,500 செலவாகும். இந்தியாவுக்கு செல்ல 12 மணி நேரத்திற்கும் அதிகமாகும். கிட்டத்தட்ட 48 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். 200 பேர் நாடு கடத்தப்பட்டால் கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 6 லட்சம் வரை செலவாகும். அமெரிக்க அரசின் துல்லியமான கணக்குப்படி ஒரு நபருக்கு 4,50,000 செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது.